நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பழனி அருள்மிகு இலக்குமி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் வெள்ளிக்கிழமை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வரும் மே 8ஆம் தேதி திரு கல்யாணமும் வரும் மே 10ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் முக்கிய உபகோயில் அருள்மிகு இலக்குமி நாராயண பெருமாள் கோயிலாகும். இக்கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலையில் பூஜை பொருட்கள், கருடாழ்வார், சங்கு சக்கரம், திருநாமம் பொறிக்கப்பட்ட மஞ்சள் நிற கொடிக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கொடி கோயிலை வலம் வர செய்யப்பட்டு செப்பு கொடி மரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கொடி மரத்துக்கு மஞ்சள் துணி சுற்றப்பட்டு மாவிலை தோரணம் கட்டப்பட்டு மலர் மாலை அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக கொடி கம்பத்துக்கு எழுந்தருளிய அருள்மிகு இலக்குமி நாராயணருக்கு சிறப்பு பூஜைகள், திருப்பாவை, திருவெண்பாவை பாடல்கள் பாடப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. பூஜைகளை திரு வெள்ளரை, கோபாலகிருஷ்ண பட்டர், கார்த்திக் ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், சத்யநாராயணனும் ரோகேஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். 11ஆம் நாள் நடைபெறும் இத்திருவிழாவை முன்னிட்டு வரும் மே 8ஆம் தேதி திரு கல்யாணமும் மே 10ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெறுகிறது. வரும் மே 11ஆம் தேதி திருக்கொடி இறக்கப்பட்டு திருவிழா நிறைவு பெறுகிறது. கொடியேற்ற நிகழ்ச்சியில் திருக்கோவில் துணை ஆணையர் வெங்கடேஷ், கண்காணிப்பாளர் அழகர்சாமி, மணியம், சேகர், மண்டகபட்டிதாரர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.